யார் தலைமையில கூட்டம் நடக்கிறதே போடல. கலைக்கு எங்க சின்னதும் போடுறேன். இன்விடேஷன் நான் பார்த்தேன். யார் தலைமையில கூட்டம் நடக்கிறதே போடல. கலைக்கு எங்க சின்னதும் போடுறேன். அவரு அங்க நானே தலைவர், நானே எதிரி பேச்சாளர். போராட்டம் பண்ணாரு. பெருமாநல்லூர் துப்பாக்கி சூடு நடந்தது. 12 பைசாவே 1 பைசா ஏசனத்துக்கு எங்க தகராறு. அதுக்கு என்ன சொல்றேன், இந்த 1 பைசாவும் இல்லைன்னு அருமையான ஐடியா. உடனே சொன்னாரு, நீங்க 5 நிமிஷத்துல போய் அந்த நான் உட்காந்துருக்கேன், மணி பரவாயில்ல 1 மணி நேரம் பரவாயில்ல வீட்டுக்கு ஃபைல் கொண்டாடினார். போய் கிடுகிடு ஃபைல் எடுத்து கொண்டு வந்து அது கலைஞர்கள் விட்டு கையெழுத்து வாங்கி அன்னைக்கே டிக்ளேர் பண்ணேன், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இன்னி வரையில் அது தொடர்ந்து இருக்குது. ஆகியனால் அதை யாரும் எடுக்க முடியல. ஜெயலலிதா எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பில்லை கொண்டாந்தாங்க. அன்னைக்கு நான் பேசின பேச்சு இருக்க, என் வாழ்க்கையில் அவ்வளோ பேச மாட்டேன், சட்டசபை அப்படி பேசுறேன். அவங்களே அந்த அம்மா மிரண்டு போய் செப்ப கூட்டு போகும்போது எல்லாம் போயிட்டாங்க. நான் பேச வேகத்தை பேசி ஒரு பாட்டு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க என்கிட்ட. தலைவர்கள் ப்ளீஸ் ஒரு மினிட் நாங்கள். Fortunately, unfortunately, you are not to enter our field, that is cine field. You would have been there, there is no Sivaji Ganesan. You put it like that. அந்த அளவுக்கு பேச அன்னைக்கு கூட்டாங்க. அதனால் விவசாயிகளுக்கு எது தோன்றுமோ அது செய்யக்கூடியது. எனவே இந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இங்கே இருக்கிற யாருடைய வீடுகள் இடிக்கப்பட்டது என்றாலும் அவர்களை எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய வேண்டுமானாலும் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எடுக்கல, அதை மக்களுக்காக எடுத்திருக்கிறோம். மக்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கூட நேற்று சுப்ரீம் கோர்ட் சொன்னார், நேற்று ஒரு ஏரியில ஃபுல்லாக ஊடு கட்டிட்டு இருக்கான். அது போய் நான் போய் சொன்னேன், வானாயான்னு தண்ணி விட்டா என்ன பண்ணுவேன், தண்ணி வந்துச்சு ஒவ்வொன்று கத்துறாரு. நான் நேற்று சொன்னேன்னா, ஆனால் சுப்ரீம் கோர்ட் கேஸ் என்ன பண்ணிட்டான், அது பத்திரிக்கை பார்த்து சீஃப் செக்ரட்டரி பாரத ஏற்றுட்டான். சீஃப் செக்ரட்டரி என்ன சார் அந்த இறையாங்கு சொல்வார், உன்னாலேயே நான் அடிக்கடி கோர்ட்டுக்கு போறேன்.